ஹாய் வணக்கம். வெல்கம் டு பாசிட்டிவ் ட்ரைப்ஸ். ரீசெண்டாக நடந்த ஒரு விஷயம், ரொம்ப அழகான ஒரு விஷயம். அதை ஷேர் பண்ணிக்கலாம் தான் இந்த போஸ்ட்டு. எங்கள் ஆஃபீஸில் வந்து ஒரு பையன், அவன் வந்து வேலையை ரிசைன் பண்ணிட்டான். அண்ட் நேத்திக்கு வந்து அவனோட லாஸ்ட் டே. என்னாச்சுன்னா, யூசுவலி எல்லோரும் ரிசைன் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. லாஸ்ட் டே வந்து அவங்களுக்கு ஃபேர்வெல் பார்ட்டி பண்ணுறோம் அப்படின்ட்டு எல்லாம் பண்ணுவாங்க. அப்புறம் எல்லோரும் கான்ட்ரிபியூட் பண்ணி கிஃப்ட் கொடுப்பாங்க. இந்த மாதிரிலாம் நடக்கும். ஸோ இதில் வந்து என்னாச்சுன்னா, இதில் வந்து ஜென்ரலி என்ன ஆகும்னா, சில பேர் பிடிக்கும், பிடிக்காது. ஸோ அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க, பண்ண மாட்டாங்க, இப்படிலாம் நடக்கும். பட் இவன் வந்து யார்கிட்டையுமே சொல்லவே இல்லை ரிசைன் பண்ணது. ஹி ஹேட் கெப்ட் இட் சீக்ரெட். அவனோட கொஞ்சம் சர்க்கிள் இருக்கும் இல்லையா, 4-5 பேர், அவங்களுக்கு மட்டும் தெரியும். அண்ட் தென் நேத்திக்கு வந்து நான் லன்ச் பண்ண போகும்போது, பிரியா கேன் யூ ஜாயின் அஸ் அப்படின்னு சொன்னான். போய் பார்த்தா அவனே வந்து 2 கேக் டீம் ஃபுல்லாக ஷேர் பண்ணுறதுக்காக 2 கேக் வாங்கிட்டு வந்து, அப்புறம் சின்ன சின்ன இந்த ஸ்டிக் நோட்ஸ் இருக்கும்ல, அதுவும் பென்னும், உங்கள் யாருக்காவது எனக்கு ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சொல்லுங்கன்ட்டு அந்த ஸ்டிக்கி நோட்ஸ் எல்லாம் அங்கே வச்சுட்டு, ஹி ஜஸ்ட் தேங்க் த ஹோல் டீம் அண்ட் ஷேர் த கேக். எனக்கு வந்து இந்த விஷயம் வந்து ரொம்ப இட் டச்ட் மீ. ஏன்னா he did not wait for anybody to celebrate him, to give a farewell party, nothing. அவனுக்கு வந்து he has taken a right decision in life. அதை நோக்கி அவன் போகிறதுன்னு டிசைட் பண்ணிட்டான். அந்த சந்தோஷத்தை வந்து எல்லாரையும் கூப்பிட்டு அழகாக ஷேர் பண்ணிட்டு போகிறான். Look at the way he supports himself. He did not expect anything from anybody. எல்லாம் அரேஞ்ச் பண்ணால் கேக் வாங்கிட்டு வந்து வச்சான். யாரெல்லாம் கூப்பிடணும்னு அவனுக்கு தோணுச்சோ எல்லாரையும் கூப்பிட்டா. அவனே ஒரு ஃபேர்வெல் ஸ்பீச் கொடுத்துக்கிட்டான். எல்லாரையும் தேங்க் பண்ணான். நீங்கள் எல்லோரும் யாராவது பேசணுன்னா பேசுங்கன்னு சொன்னால். அண்ட் இட் வாஸ் டேக்கன் ஸோ பியூட்டிஃபுல்லி. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, உங்களை யாரும் செலிப்ரேட் பண்ண தேவையில்லை, நீங்களே உங்களை செலிப்ரேட் பண்ணிக்கலாம். கூச்சப்படணும்னு அவசியமே இல்லையே. ஏன்னா நம்மளோட ஹாப்பினஸ், நம்மளோட லைஃப்பில் நம்மளோட டெசிஷன்ஸ், அதுக்கு பிக்கஸ்ட் சப்போர்ட்டராக இருக்க வேண்டியது நாம். இதை விட செல்ஃப் லவ்க்கு ஒரு பியூட்டிஃபுல்லான எக்ஸாம்பிள் என்னால் பார்க்கவே முடியாது. That's why I wanted to share with you. Keep loving yourself, celebrate yourself, be your biggest support system, be your authentic self. Life is so beautiful when you are like this. ஏன்னா லைஃப் நம்ம என்ன பண்ணுறோமோ அதை தான் ரிஃப்ளெக்ட் பண்ணும். Live your life to the best possible, happiest way. இன்னொரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.